எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். தலித் இயக்கங்களே, தலித் கிறிஸ்தவ இயக்கங்களே இதை உடந்தையா இருக்கக்கூடாது. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். அதுலதான் எங்களுடைய தீர்மானத்துல நாங்க நிறைவேற்றிருக்கிறது. இந்த பிரச்சனையை வன்மையா கண்டிக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல மட்டும் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்கன்னா, மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த இடஒதுக்கீடு அவன் கேட்டா சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லும்? சுப்ரீம் கோர்ட் ஒரே வார்த்தையில நீங்க 6.6%, 4.6% உள்ள இடஒதுக்கீடு தலித் கிறிஸ்தவர்களுக்கு வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. ரைட்டு, அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கங்க. அப்புறம் ஏன் நேஷனல் லெவல்ல பட்டியல் இனத்துல எங்களை சேர்க்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா அது மிகப்பெரிய லெவல்ல ஒரு இதாயிரும். அது ஆகவே இந்த சர்ச்சைக்குரிய 4.6% உள் இடஒதுக்கீடுன்ற டிமாண்டை தலித் கிறிஸ்தவ இயக்கங்கள் நிச்சயமா கண்டிக்கணும். அதை ஒரு புறக்கணிப்பு செய்யணும். அதுதான் இதுல ஒரு முக்கியமான கருத்து. அதை நாங்க இந்த எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக முக்கியமா கண்டிக்கிறோம். இது சிறுபான்மை முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடை உண்டாக்கிறோன்றது எங்களுடைய முக்கியமான கருத்து. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வருகின்ற 24/5/2025 திண்டுக்கல் ஆயர் அவர் திரு பிஷப் தாமஸ் பால்சாமி அவரோட தலைமையில கிறிஸ்தவ வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மாநில மாநாடு வைக்கிறாங்க. திருவிவிலியம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கிய கோட்பாடே திருச்சபையில சாதி இருக்கக்கூடாது. மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு காட்ட ஆணென்றுமில்லை பெண்ணென்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள் அனைவரும் சமமாயிருக்கிறீர்கள். இன்னைக்கு புதிதாக பதவியேற்ற போப் 16ஆம் லூயிஸினுடைய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பும் சமாதானமும் எங்கும் நிலவி இருக்க வேண்டும்ன்றதான் அவருடைய முதல் வார்த்தை. அதை புறக்கணிக்கிற விதமா, அதை மறுதளிக்கிற விதமா சாதி சங்க மாநாட்டுக்கு ஒரு பேராயர், ஒரு ஆயர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். பல்லர், பறையர், அருந்ததியினர், கள்ளர், நாடார், வன்னியர் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த ஒரு நபரை ஒரு வன்னியர் சங்கத்துக்கு எங்களுக்கு அதை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சு மாநாடு நடத்துறதுக்கு தலைமை தாங்குவதை எங்களுடைய இந்த கிறிஸ்தவ இயக்கங்களின் சார்பாகவும் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம். ஆயர் இந்த விஷயத்துல மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேணும். துறவற குருக்களையும் கூப்பிடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? சாதி சார்ந்து போறாங்க. சாதி சார்ந்து போறது மிகப்பெரிய தவறு. சாதியை சார்ந்து யாரும் போகக்கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே இத தலித் கிறிஸ்தவர் விஷயங்களை ஒரு விஷயம் சொல்றதுக்கு என்னன்னா, பீட்டர் பெர்னாண்டோன்னு ஒரு ஆயர் மதுரையில இருந்தார், பேராயர். அவர் இறந்துட்டாரு. பீட்டர் பெர்னாண்டோ பேராயர் இருக்கும் பொழுது டெல்லியில ஒரு மிகப்பெரிய ரேலி நடத்தினாங்க, தலித் கிறிஸ்தவர் ரேலி. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எம்பிசி பட்டியல்ல வேணா உங்களுக்கு இடம் தரோம்னு சொன்னாங்க. எம்பிசி பட்டியல நான் வாங்கி தர்றதுக்கு வேணா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பீட்டர் பெர்னாண்டோ சொன்னாங்க. அன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பேருமே மௌனமா இருந்துட்டு அது வேண்டியதில்லைன்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்னைய எங்களை பொறுத்தளவுல இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, தலித் கிறிஸ்தவருக்கான பட்டியலின சேர்க்கை, பட்டியலின உள்ள ஒதுக்கீடு பிரச்சனை ஒரு அரசியல், ஒரு மிகப்பெரிய அரசியல். இதை அரசியலாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாடார்கள் மதி தாராளமாக எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். நானே என்னோட சுயமா முன்னுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ஆனா வேணும்னே இதை ஒரு அரசியலாக்கி சுய லாபம் சம்பாதிச்சு SC/ST பிரிவுன்றதே இன்னும் கொண்டு வரல. பட்டியல் இனத்துல SC/ST சேர்க்கல கிறிஸ்தவர்களை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, SC/ST கமிஷன் கத்தோலிக்க சபையில வச்சு நடத்துறாங்க. SC/ST கமிஷன் சபை யாருக்கு? இந்துக்களுக்கா?
இந்துக்களுக்கு நடத்துறதுக்கு நாங்க வரி கொடுக்கோமா ஆலயத்துக்கு? திருச்சபையில இருக்கிறவங்க எல்லாரும் வரி கொடுக்கிறதா? இது எந்த விதத்துல நியாயம்? ஆயர் பேரவை, தமிழக ஆயர் பேரவை இது குறித்து தீவிரமா நடவடிக்கணும். ஒரு ஆயர் போயிட்டு ஒரு கிறிஸ்தவ வன்னியர் சங்கத்து மாநாட்டுக்கு நான் தலைமை தாங்குறேன், நீங்க எல்லாரும் மிகவும் பிற்படுத்த பட்டியல சேர்றதுக்கு என் கூட பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னா, இதே தாமஸ் பால்சாமி தான் SC/ST கமிஷனுக்கு முன்னாடி தலைவரா இருந்தார். இதே தாமஸ் பால்சாமி SC/ST கமிஷனுடைய முன்னாள் தலைவரா இருந்தாரு. என்ன செஞ்சாரு? கூட்டத்துக்கு தலைமை தாங்கினாரா? அதை நடத்தினது NCTC, நேஷனல் கவுன்சில் ஆஃப் தலித் கிறிஸ்டின்ஸ், அவங்க நடத்தினது. அது NCTC நடத்துற கூட்டத்துல இவர் போய் கலந்துக்கிடுவாங்க, 10 பேரை அனுப்புவாங்க, கூட்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா இது மிகப்பெரிய லெவல்ல கிறிஸ்தவத்துக்குள்ள சாதியை இருக்குது அப்படின்றத பகிரங்கமா இவரே காட்டுறார். சாதி ஃபீலிங்ஸ் கிறிஸ்தவத்துல இருக்குது, சாதிய உணர்வு கிறிஸ்தவத்துல இருக்குது அப்படின்றத தான் இந்த கிறிஸ்தவ வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணுன்ற அந்த முக்கியமான டிமாண்ட் இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற சாதிய கொடுமையினுடைய மிக முக்கியமான அங்கீகாரம். இதை எல்லா பேருமே இந்த இதை தயவுசெய்து அரசியல் கட்சி தலைவர்கள் யாரா இருந்தாலும், தேசிய லெவல்ல இருக்கிறவங்க இல்ல தமிழ்நாடு லெவல்ல இருக்கிறவங்க இதை உணரணும். இவரே அங்கீகாரம் கொடுக்கிறாரு, ஆமா கிறிஸ்தவத்துல சாதி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தீண்டாமை இருக்குது, தீண்டாமை எந்த பல்வேறு வடிவங்கள்ல ஆரம்ப காலம் தொட்டே இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை கேட்கறதுக்கு யாருக்கும் கிடையாது, தட்டி கேட்கறதுக்கு அதுக்குரிய வழிமுறைகள் யாரும் கிடையாது. ஆனால் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பொறுத்தளவுல இந்த வன்னியரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல சேர்க்கிறதுக்குரிய விஷயத்துல நாங்க ஆயர் தலைமை தாங்குவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒன்று, இதுதான் எங்களுடைய இன்றைய கூட்டத்தினுடைய முக்கிய தீர்மானங்களாக நாங்க இதை கொண்டு வந்திருக்கின்றோம். முக்கியமான தீர்மானமே அதுதான். பேராயர்கள், ஆயர், துறவியர், கன்னியர் அனைவருமே எல்லாருக்குமே பொதுவானவர்கள். இவர்கள் சாதி கோரிக்கை மாநாட்டிற்கு தலைமை தாங்குவதும் கலந்து கொள்வதும் ஊக்குவிப்பதும் மிகவும் தவறானது. இதை ஒருபோதும் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு மற்றும் தோழமை அமைப்புகள் ஒருபோதும் அனுமதிக்காது. உடனடியாக ஆயர் தலைமையில் மாநாடு என்ற முடிவை ஆயர் திரு தாமஸ் பால்சாமி மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையே முறைப்படி, நீதிப்படி, திருச்சபை சட்டப்படி சாதியின் பெயரால் மக்களோடு கைகோர்க்கும் ஆயர்களையும் குருக்களையும் எவ்வழியில் சந்திக்க வேண்டுமோ அவ்வழியில் நியாயமான நீதிப்படி இந்த கிறிஸ்தவ இயக்கங்களின் கூட்டமைப்பும், ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பும், கத்தோலிக்க சங்கம் மற்றும் கத்தோலிக்க பொதுநிலையினர் பேரவை, இது போக கிறிஸ்தவ இயக்கங்கள் அனைத்தும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுகிறோம் என்று இந்த நேரத்திலே பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். செபாஸ்டியன் சுசேராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர் DSMI, ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு தலைவர், நிறுவனர், கத்தோலிக்க பொதுநிலையினர் பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர். நன்றி அனைவருக்கும். தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.